கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 23:16. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை தான், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் என்று ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாய் செம்மையானதை பேசினா ஏன் ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? எதனால் நான் தேவஜனமே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருகிறதோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, நம்ம நாவை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு நன்மை இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் இந்த நாவில் அநேக ஆசீர்வாதம் இருக்குது. இந்த நாவை திறந்து ஆசீர்வதிக்க முடியும். இந்த நாவால் தான் இயேசுவே என்று கூப்பிட முடிகிறது. இந்த நாவல தான் மரணம் இருக்குது, ஜீவனம் இருக்குதான். யாக்கோபு என்ற தேவ பக்தன் சொல்லுகிறார், இந்த நாவு நரகத்தில் உள்ள அக்கினியை கொண்டு வந்து விடுமா, குடும்பங்களை உடைத்து விடுமா. ஒரு கப்பலுக்கு சுக்கானை வைத்து அந்த கப்பலை திருப்புகிறார்கள். ஒரு வாகனத்தை ஸ்டியரிங் வைத்து திருப்புகிறார்கள். ஒரு குதிரையை கடிவாளத்தை வைத்து திருப்புகிறார்கள். ஒரு மனுஷனுடைய முழு சரீரத்தையும் ஒரு நாக்கால் ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்ம குடும்பத்தை கெட்டுகிறதற்கும் நம்ம நாவுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம குடும்பங்களை உடைத்து போடுகிறதற்கும் நம்ம நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் நம்ம நாவை பரிசுத்த ஆவியின் கையில் ஒப்பு கொடுத்து, வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்தை கெட்ட ஆரம்பிப்போம் என்று தேவன் விசுவாசித்து அது செம்மையானவைகளை பேசினால் அவர் சந்தோஷப்படுகிறாராம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உங்கள் இருதயம் சந்தோஷப்பட நான் வாழ்வேன் ஆண்டவரே, என் நாவு அது முந்தி கொள்ளாதபடி. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் வாய்க்கு காவல் வையும், நான் எதையாவது பேசிடக்கூடாது என்று நாம் செபிப்போம். ஒவ்வொருவரும் நாம் செபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஆதி நாட்களில் இறங்கி வந்த பொழுது அக்னிமயமான நாவுடையவராய் இறங்கினார். ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். ஏனென்றால் நாவு அதிகாரமுடையதாக இருக்கிறது. இதை பாவத்தில் தள்ள சத்துரு அநேக வலைகளை விரிக்கிறான். இந்த நாட்களில் நம்ம நாவின் பிரதியுத்தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கேட்கறதற்கு வேகமாக இருக்க வேண்டும், பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதற்கு பொறுமையாக இருக்கணும். மறு உத்தரவு யோசித்து ஞானமாக பரிசுத்தாவின் ஆலோசனையோடு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுகிறது ஒன்றும் உண்மை கிடையாது. இயேசுநாதர்கிட்ட பேதுரு சில விஷயங்களை பேசும் பொழுது பேதுரு மூலமாக பிசாசு பேசினான். உடனே இயேசு பேதுருட்ட கோபப்படவில்லை. அவர் பேதுருக்கு பின்னாடி உள்ள ஆவிகளை புரிந்து கொண்டார். சில நேரம் நம்ம நேசிக்கிறவங்க இல்லை நம்ம குடும்பத்தார் பிசாசு கைகளில் எடுத்து பேச வைப்பான். அந்த நேரத்தில் இந்த மனிதன் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டானே, இந்த நபர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே நினைக்காமல் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியை பகுத்தறிந்து அந்த மனிதன்கிட்ட போய் சண்டையை போடாமல் அந்த மனிதனை இயக்குன அந்த ஆவிகளை கண்டுபிடித்து அவைகளுக்கு கட்டளை கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? நீ என்னை பார்த்து இவ்வாறாக சொல்லிவிட்ட, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம கவலையோடு இருப்போம். தேவச்சனமே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். எல்லா போராட்டமும் மனுஷனிடத்திலிருந்து வருகிறது என்று நினைக்காதீர்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுடைய யுத்தம் அல்ல. அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல சேனைகளோடும் இருளின் ஆவிகளோடும் அசுத்த ஆவிகளோடும் பிசாசுகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது. அதனால் நம்ம நாவை கவனமாக பயன்படுத்தும். யார் என்ன சொல்லட்டுமே, அவர்களை நாம் பலியாக அவர்கள் மேலே நாம் பலியை போடுகிறதை காட்டிலும் அவர்களை இயக்குகிற அந்தகார ஆவிகளுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த மனிதன் பிரச்சனை இல்லை என்றால், அந்த மனிதனை இயக்குகிற அந்தகார ஆவிதான் பிரச்சனை என்றால், அந்த மனிதனோடு நாம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவ சமூகத்தில் இருந்து அந்த மனிதனை இயக்குகிற அந்தகார ஆவிகளை கட்டி ஜெபித்தாலே போதும், அந்த மனிதன் சரண்டராகி விடுவான். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம நாவை கவனமாக யூஸ் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் நாவுக்கு காவல் வையும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நாவோடு நாவாக இருப்பாராக, கண்ணோடு கண்ணாக இருப்பாராக. இது உம்முடைய ஆலயம் அப்பா. இந்த சரீரம் உம்முடைய ஆலயம். இதில் எந்த உலகத்திற்கும் உலக எண்ணங்களுக்கும் பிசாசுகளுக்கும் இந்த சரீரத்தில் இடமில்லை ஆண்டவர். நீங்கள் தங்கும் ஆலயம் அப்பா. எங்களில் வாசமாக இருங்க. எங்கள் கண் மூலமாக நீங்கள் பாருங்கள், எங்கள் வாய் மூலமாக நீங்கள் பேசுங்க. எங்கள் நாவு அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிற நாவாய் மாறட்டும். கிருபை உள்ள வார்த்தை எங்கள் நாவில் உண்டாகட்டும். கல்விமானின் நாவு இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கல்விமானின் நாவை கொடுப்பீராக, ஞானத்தின் நாவை கொடுப்பீராக, அபிஷேகத்தின் நாவை கொடுப்பீராக. சூழ்நிலைகளை மாற்றுகிற என் இயேசுநாதர் கடல் அலைகளை அதட்டினது போல, பிசாசுகளை விரட்டினது போல சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகம் உள்ள நாவை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும்.
அதிகாரமுள்ள நாளாய் மாறட்டும், அபிஷேகமுள்ள நாவாய் மாறட்டும். நாவுகளை உபயோகப்படுத்தட்டும். பரிசுத்தத்திற்காகவும் பரிசுத்த தேவனுடைய சித்தத்திற்காகவும் எங்கள் நாவு உபயோகப்படட்டும். எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு அந்த நாவு உபயோகப்படட்டும். கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். தேவ ஜனங்களே, இன்று இரவும் ஒரு அருமையான சத்தியம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் எல்லாரும் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இணைந்து ஆவிக்குரிய சத்தியங்களை பார்ப்போம். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலனாக இருக்கும். ஒரு மரத்துக்கு உரம் எவ்வளோ தேவைப்படுகிறதோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடைவிடாமல் உணவு தேவைப்படுகிறது. நம்ம எல்லாம் கூடலாம் 9 மணி அளவு சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.